வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 39 கோடி ரூபாய் மதிப்பில் அருங்காட்சியகத்துக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கீழடி இணையதளத்தை தொடங்கி வைத்து இரும்பின் தொன்மை என்ற நூலையும் வெளியிடுகிறார். இன்று முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். வாய்ப்புள்ளோர் வருகை தாருங்கள், மற்றவர்கள் நேரலையில் காண வேண்டும் என வேண்டுகோள். நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக வழங்காமல் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போராட்ட குழுவினர் சந்திப்பு. அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற சந்திப்பில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிட வலியுறுத்தல். டங்ஸ்டன் திட்டம் தொடர்பாக இன்று மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக வரும் என அண்ணாமலை தகவல். அரிட்டாப்பட்டியில் சுரங்கம் வராது என்ற உறுதியை பாஜக நிறைவேற்றும் எனவும் திட்டவட்டம். பெரியார் குறித்த தனது பேச்சுக்கான ஆதாரத்தை உரிய நேரத்தில் உரிய இடத்தில் காட்டுவேன் என சீமான் உறுதி. பிரபாகரனுடன் தான் இருக்கும் புகைப்படம் வெட்டி ஒட்டப்பட்டதாக கூறுபவர்கள் அதற்கான ஆதாரத்தை வெளியிட தயாரா எனவும் கேள்வி. 1000 குற்றச்சாட்டு இருக்கு. அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்குறேன். ஏன் கேட்குறீங்க? நான் ஆதாரத்தை உரிய நேரத்தில் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் வழக்க போட்டீங்க, நீங்கள் நிறுத்துவீல்ல, அங்கே சொல்கிறேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. இவ்வளோ பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது? தமிழர் மரபு கோட்டையை முற்றுகையிடுவது, திராவிட மாடல் வீட்டை முற்றுகையிடுவது. பெரியார் உணர்வாளர்கள் நடத்திய போராட்டம் குறித்து சீமான் விமர்சனம். பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட மயிரெல்லாம் வெட்டி விடுறேன்ட்டான். அப்புறம் நீ என்ன வெட்டுக்கிறேன்? என்ன நீ முற்றுகை தமிழன் மரபு கோட்டையை முற்றுகையிடுறது, திராவிட மரபு வீட்டை முற்றுகையிடுறது. இறந்து போனவர்களை வைத்து அரசியல் செய்யும் சீமானுக்கு அதில் என்ன மகிழ்ச்சி கிடைக்கிறது? யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக பெரியார் குறித்து அவதூறாக பேசி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காட்டும். நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அவர் இறந்த போனவங்களை வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தியை பற்றி பேசுவார், இப்போ தந்தை பெரியாரை தொட்டிருக்காரு. இதில் என்ன? காஞ்சிபுரம் அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் முதியவரை ஒருமையில் பேசிய அமைச்சர் கணேசன். மனு அளித்தும் முதியோர் உதவித்தொகை கிடைக்கவில்லை என முறையிட்டதால் ஆத்திரம். கூப்பிடுவோம். என்னம்மா அவருக்கு சீக்கிரம் உடனே கொடுங்க. அடுத்த மாசம் அவருக்கு பணம் கட்டாயம் வரணும். ஒய் யூ ஆர் டிலேயிங்? வாட் இஸ் தி ரீசன்? டெல் மீ. விழுப்புரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் பதவி வழங்க லட்சக்கணக்கில் பணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. கட்சி நிர்வாகிகளுக்கு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கடும் எச்சரிக்கை. தெளிவாக சொல்றேன், பதவிக்கு யாராவது பணம் வாங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட மத்திய குழு. நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் ஆய்வு.
Our request is for 22% in January. Now still the clouds are very. Slips திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் 2வது நாளாக இன்றும் ஆய்வு குறித்து மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என அறிவிப்பு. ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் அணிவகுக்கும் அதிசய நிகழ்வு வானில் தென்பட்டது. சென்னை பிர்லா கோளரங்கத்தில் வரும் 25ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்க்க ஏற்பாடு. காவல்துறை தடையை மீறி திருப்பரங்குன்றம் மலை படிக்கட்டில் அமர்ந்து அசைவ உணவு சாப்பிடும் இஸ்லாமியர்கள் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியானதால் சர்ச்சை. ஈரோடு அருகே தலைமலை வனச்சாலையில் இரவில் ஹாயாக நடந்து சென்ற புலி. வீடியோ வெளியான நிலையில் பொதுமக்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை. ஈரோடு அருகே கடன் தொல்லையால் குழந்தைகளை கொலை செய்துவிட்டு தம்பதி தற்கொலை செய்து கொண்ட வழக்கு. பைனான்ஸ் உரிமையாளர் உட்பட 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. தூத்துக்குடியில் 70 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். கடத்தல் ஈடுபட்ட நபர்கள் குறித்து காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் குறுக்களையாப்பட்டியில் பிரபல அரசு நிறுவனத்தின் பெயரில் போலியாக அரிசி மூட்டைகளை பேக்கிங் செய்து விற்பனை. குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 39 டன் அரிசி பறிமுதல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசன டோக்கன் இன்று முதல் விநியோகம். அந்தந்த நாளுக்கான தரிசன நேரம் குறிப்பிட்டு வழங்கப்படும் என தேவஸ்தான அதிகாரிகள் தகவல். சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்களை சுமந்து செல்லும் டோலி சேவை ரத்து செய்யப்படும் என அமைச்சர் வாசவன் அறிவிப்பு. டோலிஸ் தொழிலாளர்களின் மறுவாழ்வுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் உறுதி. குடிமை பணிகளுக்கான தேர்வுக்கு இன்று முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். 979 பணி இடங்களுக்கான முதல்நிலை தேர்வு மே 25ஆம் தேதி நடைபெறுகிறது. நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் புல்டோசர்களால் அப்புறப்படுத்துவேன். கோவாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி திட்டவட்டம். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும். மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை. கேரளாவில் பள்ளிக்கு செல்போன் கொண்டு வந்ததை மாணவனை கண்டித்த ஆசிரியர். கொலை செய்து விடுவதாக மாணவன் மிரட்டல் விடுத்த வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பு. ഞാൻ പറയും ഇന്നതിന്റെ ഉള്ളിലിട്ട് ഭയങ്കര കാലാവസ്ഥ വീഡിയോ ഒക്കെ എടുത്തിട്ടേ സാറിന് ഇനി എവിടെ പുറത്ത് കിട്ടിയ തീർക്കുനാണ് കൊന്നിട്ട് പറഞ്ഞ കൊന്നിടും. എന്നിട്ട് പോകണ്ട.
கவுகாத்தியில் உள்ள பாசிஸ்த கோவிலில் ஏற்றப்பட்ட 1,11,111 தீபங்கள். அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு முதலாம் ஆண்டு விழாவை ஒட்டி பக்தர்கள் வழிபாடு. உக்ரைனுடனான அபத்தமான போரை உடனே நிறுத்துங்கள் என ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தல். தான் அப்போது அதிபராக இருந்திருந்தால் ஒருபோதும் போர் தொடங்க விட்டிருக்க மாட்டேன் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அமெரிக்காவில் 62 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பனி புயல் பாதிப்பு. 2100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் லட்சியா சென் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை PV சிந்து அதிர்ச்சி தோல்வி. நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்கு எதிரான வழக்கு. ஒண்டர் பார் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாதம்.